எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது சூரன் எக்ஸ்கிரீஷன் சாப்டர் ஒன் ஷாட் வீடியோல நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். ஸோ என் கூட நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours 1 hour 1.5 hours இருங்க. ஏன்னா இந்த என்டையர் எக்ஸ்கிரீஷன் சாப்டரை நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு பிளஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுல என்னென்ன வரும் அப்படிங்கறத ஷார்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த லெக்சர் பார்த்ததுக்கு அப்புறம் வேற எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவுமே படிக்கணும்னு அவசியமே இருக்காது. அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டாபிக்ஸ் டு பி கவர்ட். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட், எக்ஸ்கிரீஷன்னா என்ன? ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு எக்ஸ்கிரீஷன் இது நம்ம படிக்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் டு எக்ஸ்கிரீஷன், ஆல்ரைட், இது நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்கிரீஷன்னா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கு அது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் கிட்னி பத்தி பார்ப்போம் அண்ட் நெஃப்ரான்ஸ் பத்தி பார்ப்போம். the structure and the functions of nephrons பார்ப்போம். அதுக்கப்புறம் mechanism of urine formation, mechanism of urine formation. so urine formation ஓட mechanism நம்ம பார்ப்போம். so mechanism of urine formation. வேற என்ன பார்ப்போம்? next after mechanism of urine formation நம்மளோடது regulation of urine formation of excretion, regulation of excretion. அதுக்கப்புறம் நம்மளோட disorders and questions. and நம்ம என்ன பண்ண போறோம்? questions-உம் சேர்த்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு அஜெண்டா, டுடேஸ் அஜெண்டா. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். Alright, so first introduction. Excretion அப்படினா என்ன? What is excretion? You should understand what is excretion. Excretion என்ன? Excretion அப்படினா the process of, okay, introduction எதை பத்தி நம்ம படிச்சிட்டு இருக்கோம்? excretion பத்தி படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? excretion. so நம்ம பாடியில நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? நம்ம பாடியில பிகாஸ் ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம பாடியில இல்லையா? லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது பிளான்ட்ஸ்ல. நம்ம பாடியிலயும் நிறைய எனர்ஜி கன்வர்ஜன் நடக்குது, எனர்ஜி ஃபார்மேஷன் நடக்குது, நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? நிறைய ஃபார்மேஷன் ரியாக்ஷன், பிரேக் டவுன் ரியாக்ஷன், இது எல்லாமே நடக்குது. ஃபார்மேஷன் ரியாக்ஷன், பிரேக் டவுன் ரியாக்ஷன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த மெட்டபாலிக் ப்ராசஸஸ் நடக்கும்போது இதுல என்ன ஆகும்? மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா? எஸ், மெட்டபாலிக் வேஸ்ட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும். பிளஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற 100% ஃபுட் என்ன ஆயிடும்? 100% ஃபுட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருமா? ஆகாது. 100% ஃபுட் பிரேக் ஆகி எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருமா? ஆகாது. நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே 100% நம்ம பாடிக்குள்ள யூட்டிலைஸ் ஆயிருமா? ஆகாது. அப்போ ஆகாது அப்படின்னா மிச்சம் எங்க போகுது? அதுதான் நம்ம எக்ஸ்கிரீஷன். அதுதான் நம்ம எக்ஸ்கிரீட் பண்றோம் இல்லையா? அதான் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்கிரீட் பண்றோம். நம்ம ஓடுறோம், நடக்கிறோம், வெயில போறோம்னா நம்ம வேர்க்குதுல, வேர்க்கும் போது என்ன ஆகுது? தண்ணி வெளியே வருது. ஏன் எக்ஸ்கிரீஷன் பண்றோம்? ஏன்னா நம்ம பாடிக்குள்ள பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஈக்குவிலிபிரியம் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கு காரணம் என்ன? ஆஸ்மோ ரெகுலேஷன் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்கிரீஷன் பண்றோம், கரெக்டா? ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் elimination of toxic substances, elimination of toxic substances, toxic or waste substances, correcta? waste substances. நம்ம இதுதான் என்னது? excretion அப்படினா osmoregulation number 1 and number 2 elimination of toxic or waste material, right? இதுதான் என்னது? excretion. அப்போ எக்ஸ்கிரீஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடியில எத்தனை டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் இருக்கு, என்ன டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, எக்ஸ்கிரேட்டரி ஆர்கானிசம்ஸ். ஓகே, எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் லோவர் ஆர்கானிசம்லயும் எக்ஸ்கிரீஷன் பண்ணுவாங்க. மொத்தத்துல நம்ம எக்ஸ்கிரேட்டரி ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணலாம்? மூணா பிரிச்சிடலாம். என்னென்ன பிரிச்சிடலாம்? சோ எக்ஸ்கிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆர்கானிசம்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்? மூணா பிரிக்கலாம். நம்பர் 1 யூரியோடெலிக். நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எத்தனை டைப் இருக்கு? ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே போலாம். நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இதுதான் நம்ம மெட்டபாலிக் வேஸ்ட், நைட்ரோஜனஸ் வேஸ்ட். இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? நம்பர் 1 யூரியோடெலிக். ஆர் நம்ம டாக்ஸிக்ல இருந்து போலாமா?
least toxic or high toxic? High toxic ல இருந்து போலாம். அமோனோடெலிக். அமோனோடெலிக். ரெண்டாவது ஓகே அமோனோடெலிக்னு சொல்லக்கூடாதுல. நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ல எவ்வளவு டைப் இருக்கு? 3 டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு? நம்பர் 1 அமோனியா, நம்பர் 2 யூரியா அண்ட் நம்பர் 3 யூரிக் ஆசிட். அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். இதுல நம்ம அமோனியா எந்த ஆர்கானிசம் அமோனியாவை ரிலீஸ் பண்ணுதோ அந்த ஆர்கானிசமுக்கு பேரு அமோனோடெலிக் ஆர்கானிசம். அமோனோடெலிக் ஆர்கானிசம். அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ். சோ ஆர்கானிசம் எது அமோனியாவை ரிலீஸ் பண்ணுதோ அது என்னது? அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ். சரி, ரெண்டாவது யூரியா. அப்போ ஆர்கானிசம் எது யூரியாவை ரிலீஸ் பண்ணுதோ அவங்க யாரு? அவங்க யூரியோடெலிக் ஆர்கானிசம்ஸ். அவங்க யாரு? யூரியோடெலிக் ஆர்கானிசம்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? யூரியா ரிலீஸ் பண்றாங்க. மூணாவது யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் என்னது? ஆர்கானிசம் எது யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணுதோ அவங்க யூரிகோடெலிக் ஆர்கானிசம்ஸ். யூரிகோடெலிக் ஆர்கானிசம்ஸ். அப்போ இவ்ளோ 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த இதுக்கு தனித்தனி ப்ராசஸ் வேற இருக்கு. சோ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா அமோனோடெலிக் ஆர்கானிசம் என்ன ப்ராசஸ்ல அமோனியா ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு ப்ராசஸ் பேரு அமோனோடெலிசம். அமோனோடெலிசம். அமோனோடெலிசம் அப்படிங்கிறது ப்ராசஸ். ஓகே, ப்ராசஸ். யூரியோடெலிக் ஆர்கானிசம் என்ன ப்ராசஸ்? யூரியோடெலிசம். யூரியோடெலிசம். அதே மாதிரி யூரிகோடெலிக் ஆர்கானிசம் என்ன ப்ராசஸ்? யூரிகோடெலிசம். யூரிகோடெலிசம். இதுதான் நம்ம 3 டிஃபரெண்ட் டைப்ஸ். 3 different types of organisms, process and nitrogenous waste. Now இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் தனித்தனியா ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ரிலீஸ் பண்ணுது? நம்ம எதுல வருவோம்? நம்ம யூரியோடெலிக் ஆர்கானிசம்ஸ்ல வருவோம். நம்ம என்ன ரிலீஸ் பண்ணுவோம்? யூரியா. ஏன் நம்ம அமோனியா ரிலீஸ் பண்ண என்ன யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ண என்னதான் பிரச்சனை? கிடையாது, பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? நம்பர் 1 அமோனியா அப்படின்னு சொன்னா இது ஹைலி டாக்ஸிக். இது நம்ம பாடியில இருக்கவே கூடாது. இதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஆனா பிரச்சனை என்ன? நார்மல் ஆர்கானிசம் அவங்க பாடியில வந்து ரத்தம் தண்ணி வந்து கம்மியா இருக்கு, ஆர்கானிசம் ரொம்ப சின்னதா இருக்கு, இல்லைன்னா ஆர்கானிசம் பெருசா இருக்கு. அண்ட் அந்த பெருசா இருக்கிறதுனால அந்த ஆர்கானிசமோட பாடிக்கே வாட்டர் ரிக்வயர்மெண்ட் நிறைய தேவை. ஆனா அந்த அளவுக்கு அது எடுத்துக்கிறது கிடையாது. அப்படின்னா அந்த மாதிரி ஆர்கானிசம் அமோனியாவை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹைலி டாக்ஸிக். கரெக்ட் தான். ஆனா requires more water for their elimination. More water for elimination. இதை எலிமினேட் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நிறைய தண்ணி வேணும். ஓகே, ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவோம்? அதனால ஹியூமன்ஸ் கன்வெர்ட் அமோனியாவை என்னன்னு பண்ணுவோம்? அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்ணிடுவோம். அமோனியாவை நம்ம என்னன்னு பண்ணுவோம்? யூரியாவா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? யூரியாவா ரிலீஸ் பண்ணுவோம். சோ யூரியா moderately toxic and requires moderate amount of water for elimination. அதனால நம்ம பண்ணலாம். அப்ப எந்த ஆர்கானிசம் அமோனியாவை ரிலீஸ் பண்ணும்? water animals like fishes or water aquatic organisms. அதே நம்ம மீன்ல பார்த்தா மெட்டமார்பசிஸ் பண்றதுக்கு முன்னாடி மீன்ல அப்படின்னு பார்த்தா சார் மெட்டமார்பசிஸ் அப்படின்னு என்ன? மெட்டமார்பசிஸ் அப்படின்னா நம்மளோட ஓகே சரி மெட்டமார்பசிஸ் என்ன? மெட்டமார்பசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்கு கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கும் இல்லையா? என்னது? கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கும்.
அந்த கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கிற நம்ம கேட்டர்பில்லர் பார்த்துருக்கீங்களா, இலை சாப்பிடும். அந்த இலை சாப்பிட்றோம், அந்த ஃபர்ஸ்ட் கேட்டர்பில்லர். அதுக்கப்புறம் இலை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி கடைசியில் அது வெடிச்சு, ஓகே கேட்டர்பில்லர் என்ன ஆயிரும், வெடிச்சு அது என்னவா மாறிடும், அது பட்டர்ஃப்ளையா மாறிடும். ஸோ கேட்டர்பில்லர் நம்ம சுத்தி முத்தி எங்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தா நம்மளுக்கு அது பிடிக்காது, நம்ம கையில ஏதாவது பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஓகே அது வந்து கடிச்சிரும், இல்ல அது வந்து ஒரு மாதிரியா இருக்கும், அது நீங்க தள்ளி போட்டுருவீங்க, அது ஒட்டிக்கும், அது விடவும் விடாது. கேட்டர்பில்லர் அப்படி இருக்கும். பட் நம்ம அதை அவ்வளோ கண்டுக்கிறது கிடையாது, அவ்வளோ நம்ம வந்து அதை பார்க்கறது கிடையாது. ஆனா அந்த கேட்டர்பில்லர் டெவலப் ஆகி மாடிஃபை ஆகி மெட்டமார்போசிஸ் முடிச்சு பட்டர்ஃப்ளை ஆனோன்னு அந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகா இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை நம்ம கையில இப்படி வந்து நின்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, எப்படி இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் இல்லையா? சோ அழகா கையில வந்து நிக்க உட்காராதா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் நீங்க இப்போ நீங்க இருக்கிறது ஷேப்பிங் பொசிஷன்ல இருக்கீங்க, ஷேப் ஆகுற இந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அப்போ இந்த டைம்ல நீங்க எந்த அளவுக்கு ஷேப் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்க கஷ்டப்படுத்தி ஷேப் பண்றீங்களோ அவ்வளோ அழகா நீங்க பட்டர்ஃப்ளை, அவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளையா நீங்க வருவீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கை, இதுதான் நீங்க இப்ப இருக்கிற கண்டிஷன், கேட்டர்பில்லர் கண்டிஷன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களை மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ணி அழகான பட்டர்ஃப்ளையா மாறிட்டு வரணும். பட்டர்ஃப்ளை கலர்ஃபுல்லா இருந்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே வெள்ளை கலர் மாத் மாதிரி ஒரு சில பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா கலரே இருக்காது, பிளாக் கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது அவ்வளோக்கா யாருக்கும் பிடிக்காது, அது அட்ராக்டிவா இருக்காது. ஆனா கலர்ஃபுல்லா இருக்கிற பட்டர்ஃப்ளை எனக்கு அட்ராக்டிவா இருக்கும். காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. ஆனா உங்க லைஃப் கலர்ஃபுல்லா வரணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு உங்க பாடியில பெயின், ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் நீங்க டெடிகேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்தாதான் நீங்க கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை வருவீங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்க கையில தான் இருக்கு நீங்க எந்த மாதிரி பட்டர்ஃப்ளையா வரணும் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஸோ அதுதான் மெட்டமார்போசிஸ். ஸோ டேட்போல் கண்டிஷன்ல ஃப்ராக் இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணியில இருக்கும், அதனால அங்க என்ன பண்ணும், அங்க அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ். ஆல்ரைட், சரி. யூரியா மாடரேட்லி டாக்ஸிக். நெக்ஸ்ட் யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட், யூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தா லீஸ்ட் டாக்ஸிக், லீஸ்ட் டாக்ஸிக் and requires very little water, very little amount of water for elimination. All right, very little water. Example என்ன, birds or insects we can say. கரெக்டா, insects சொல்லலாம், birds சொல்லலாம், அது எல்லாமே யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணி. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, காக்கா வந்து கக்கா பண்ணும்ல, டாய்லெட் போகும்ல, அதுல ஒயிட் கலர்ல நீங்க சிமெண்ட் மாதிரி இருக்கும்ல, யூரிக் ஆசிட் தான் அது. அது என்னது, யூரிக் ஆசிட் தான் அது. யூரிக் ஆசிட் பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் யூரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஏன்னா அதோட பாடி, அதோட வாட்டர் ரிக்வயர்மெண்ட், அதோட சைஸ் ஆஃப் த பாடி, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இருக்கும். ஓகே, அது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அது எந்த மாதிரியான இது என்ன சொல்றது, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரீஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. ஆல்ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கிட்னி அண்ட் நெஃப்ரான். ஸோ இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அதான் நம்ம படிக்க போறோம். ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது கிட்னி இல்லையா? ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்னி ரொம்ப முக்கியம். கிட்னில எப்படி ஒரு யூரினரி சிஸ்டம் நான் எங்க அப்படின்னு சைட்ல வரைஞ்சிடுறேன். ஓகே, என்னது சைட்ல நம்ம யூரினரி சிஸ்டம் நான் வரைஞ்சிடுறேன். சரியா? சரி. அப்போ என்ன ஆகும், ரெண்டு கிட்னி இருக்கும். என்ன இருக்கும், ரெண்டு கிட்னி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கிட்னி இருக்கு. இந்த கிட்னில இருந்து யூரேட்டர் வெளியே வரும். யூரேட்டர் என்ன வரும், வெளியே வரும். அண்ட் எங்க ஜாயின் ஆகும், யூரினரி பிளாடர்ல இங்க கீழே ஓப்பன் ஆகுமா? ஸோ யூரினரி பிளாடர்ல ஓப்பன் ஆகும். அண்ட் யூரினரி பிளாடர் வந்து யூரேத்ராக்கு போகும். யூரினரி பிளாடர் இருந்து எங்க போகும், யூரேத்ராக்கு போகும். ஸோ நான் இதுதான் நம்ம கிட்னி. இதுக்கு மேல என்ன இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? அட்ரினல் கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிட்னில தான் நம்ம நெஃப்ரான் இருக்கு. அப்ப யூரின் ஃபார்மேஷன் எங்க நடக்குது, இங்க தான் யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ இதுதான் நம்மளோட கிட்னி, இதுதான் நம்மளோட கிட்னி. கிட்னியை கொஞ்சம் நான் டீட்டெயிலா வரைகிறேன். இதுதான் நம்ம கிட்னி. இது என்னது, யூரேட்டர். ஓகே, இது என்னது, யூரேட்டர். இது யூரினரி பிளாடர். அண்ட் இது என்னது, யூரேத்ரா. இது யூரேத்ரா. ஆல்ரைட். அண்ட் மேல இருக்கிறது என்னது, அட்ரினல் கிளாண்ட். ரொம்ப முக்கியம், அட்ரினல் கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அட்ரினல் கிளாண்ட். சரியா? சோ இதுதான் யூரினரி சிஸ்டம். யூரின் ஃபார்மேஷன் இங்க நடக்குது கிட்னில. கிட்னில இருந்து யூரின் யூரேட்டர் வழியா யூரினரி பிளாடருக்கு வரும், டெம்பரரிலி ஸ்டோர் ஆகும். அங்கிருந்து ரிலீஸ் ஆகும்போது யூரேத்ரா வழியா வெளியே ரிலீஸ் ஆயிரும். கிளியர்?
So this is urinary system. இதுல first நம்ம kidney பத்தி பார்க்கலாம். Kidney அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது ஒரு bean shaped structure. இது என்னது ஒரு bean shaped structure. இந்த reddish yellow color. இது என்னது reddish yellow color, reddish yellow color or reddish brown color, sorry, not yellow color, I'm sorry, reddish brown color structure. And இது bean shaped structure. எவ்வளவு இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எவ்வளவு இருக்கும், ரெண்டு இருக்கும், லெஃப்ட் கிட்னி அண்ட் ரைட் கிட்னி ஆர் ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னி. உங்களுக்கு எது இது எனக்கு ரைட், இது லெஃப்ட். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னி. நவ் ஓகே, நான் இந்த கிட்னியை பார்த்தா கிட்னியை நம்ம ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம். ஒன்னு அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. அவுட்டர் கார்டெக்ஸ். அப்போ அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னா இதுதான் நம்மளோட கார்டெக்ஸ் ரீஜன். இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல என்ன இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த நெஃப்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் மெடுலா ரீஜன்ல நம்மளுக்கு என்ன இருக்கும், சின்ன சின்ன பிரமிட் மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். சின்ன பிரமிட் மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். நான் பெருசா வரைஞ்சிடலாமா? சரி, இதை பேசாம பெருசாவே வரைஞ்சிடலாம். ரெடிஷ் பிரவுன் கலர், ஸோ ரெட் கலர்லயே வரைஞ்சிடலாம். ஓகே, கிட்னி. நவ் இதுல கார்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பெல்விஸ், இதுதான் ரீனல் பெல்விஸ். அதுக்கப்புறம் இது வைட் ரீஜன், ஃபனல் ஷேப்ட் ரீஜன் இருக்கும்ல, இதுதான் நம்மளோட ரீனல் பெல்விஸ். கொஞ்சம் இது வைட் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வைட் ஆகும். ஸோ வைட் ரீஜன். இதுக்கப்புறம் இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி நெக் மாதிரி ஃபார்ம் ஆகும். தென் மறுபடியும் இன்னொரு நெக் ஃபார்ம் ஆகும், 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 இன்னொரு நெக் ஃபார்ம் ஆகும். ஸோ என்னது இது நெக் ஃபார்ம் ஆகிறது? இங்கே தான் என்ன இருக்கும், மெடுலரி பிரமிட் பிரசன்ட் ஆயிருக்கும். இங்கே தான் என்ன இருக்கும், நம்மளோட மெடுலரி pyramids present ஆயிருக்கும். This is the region where என்ன present ஆயிருக்கணும், medullary pyramid present ஆயிருக்கும். So இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் pyramid shaped structure. இதுக்கு பேர் தான் medullary pyramid. இதுக்கு பேர் தான் என்னது, medullary pyramid. இதுக்கு பேர் தான் medullary pyramid. medullary pyramid. All right, so இவ்ளோ medullary pyramids present ஆயிருக்கும். and இது என்னது, this is your cortex region. இது என்னது, cortex region. சரி, now இந்த cortex இருக்குல, cortex இது thick-ஆ இருக்குமா? obviously இது என்னது, எவ்வளவு thickness இருக்கும், 2 to 5 cm thickness. all right, மேல length width எல்லாமே என்னது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். so length எவ்வளவு இருக்கும், 7 to 9 or 10 to 12 cm. என்ன இருக்கும் ஆன்சர், கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட width எவ்வளவு இருக்கும், 5 to 7 cm, right, 2 to 3 cm in thickness. ஸோ இதுதான் நம்மளோட கிட்னி. இந்த கிட்னில வெளியில இருக்கிற இந்த ரீஜன் என்னது, வெளியில இது வந்து thickness. இது வந்து நீங்க போக கூடாது, இது வந்து நீங்க கார்டெக்ஸ் இது நினைச்சிடக்கூடாது. இது நம்மளோட thickness of the kidney. இது கிட்னியோட thickness. ஓகே, இது கிட்னியோட என்னது, thickness. கார்டெக்ஸ் கிடையாது, சரியா? ஆல்ரைட், நவ் கார்டெக்ஸ்னா இதுதான். this is cortex region. கார்டெக்ஸ் இது நம்மளோட மெடுலா. ஓகே, சரி. தென் இது என்னது, this is your medullary pyramid. medullary pyramid. சரியா? ஓகே, அப்ப இது என்னது, this is ureter. ஓகே,
தென் வேற என்னது, வேற நம்மளோட இந்த ரெண்டு பிரமிடுக்கு இடையில இந்த கேப் இருக்குல்ல, இது வந்து கார்டெக்ஸோட செல்ஸ் தான் உள்ள வரைக்கும் வரும். இந்த கார்டிகல் செல்ஸ் எல்லாமே உள்ள வரைக்கும் வரும். இந்த செல்ஸ் உள்ள வர்றது என்ன ஆகும், ரெண்டு மிடில் பிரமிடுக்கு இடையில போற இந்த ரீஜனுக்கு பேரு காலம் ஆஃப் பர்டினி. காலம் ஆஃப் பர்டினி. இந்த ரீஜனுக்குள்ள தான் என்ன ஆகும், பிளட் வெசல்ஸ் உள்ள என்டர் ஆகும். இட்ஸ் லைக் நம்ம இங்கிருந்து வர இந்த பிளட் வெசல்ஸ் உள்ள என்டர் ஆகிறது இது வழியா தான் என்டர் ஆகும். தென் வெயின்ஸ் வெளியே வரணும்ல, அதுவும் இங்கிருந்து தான் வெயின்ஸ் வெளியே வரும். ஆல்ரைட், இது வழியா தான் என்ன வரும், வெயின்ஸ் வெளியே வரும். ஸோ இந்த ரீஜன் வழியா தான் எல்லாமே நடக்கும். இந்த ரீஜன், அப்போ இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, இந்த ரீஜனுக்கு பேரு ஸோ ஹியர். அப்போ எந்த ரீஜன் பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த இப்படி இருக்கிற ரீஜன்ல இந்த கான்கேவ் கேவ் மாதிரி இருக்குல்ல இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, ஹைலம். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன, ஹைலம். கிளியரா, ஹைலம் ரீஜன். ஸோ இதுதான் நம்மளோட கிட்னி. அதுக்கப்புறம் இந்த கேப் இதுக்கெல்லாம் பேரு கேலிசஸ். ஓகே, இதுக்கெல்லாம் பேர் என்னது, மேஜர் கேலிசஸ். மேஜர் கேலிக்ஸ், மேஜர் கேலிசஸ், இதுக்கு பேரு ரீனல் பெல்விஸ் அண்ட் இது யூரேட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கிட்னி. இது என்னது, கிட்னி. நெஃப்ரான் எங்க இருக்கும், நம்ம கிட்னிக்குள்ள தான் நெஃப்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். கிட்னிக்குள்ள தான் என்ன இருக்கும், நெஃப்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ நெஃப்ரான் இஸ் பிரசன்ட் இந்த கிட்னி, மோஸ்ட்லி இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல இருக்கும். அண்ட் அதோட ஒரு சில போர்ஷன் மெடுலரி பிரமிட்ல எம்பெடட் ஆயிருக்கும். அதுல உள்ள குத்தி இருக்கும், உள்ள அமுங்கி இருக்கும். ஆல்ரைட், நவ் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ நெஃப்ரான் பத்தி வரையலாமா, நெஃப்ரான் என்னது அப்படின்னு பார்க்கலாமா. எஸ், நெஃப்ரான். ரைட், நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். Structure of nephron. Nephron என்னது, nephron is the structural and functional unit of kidney. Nephron என்ன, nephron அப்படிங்கிறது structural and functional unit of kidney and functional unit of kidney. Structural and functional unit of கிட்னி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த நெஃப்ரானை ரெண்டா பிரிக்கலாம். நெஃப்ரான் என்ன பண்ணலாம், நெஃப்ரானை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி, ஃபர்ஸ்ட் மெல்பிகியன் டிபியூல்ஸ், ரெண்டாவது ரீனல் டிபியூல்ஸ். மெல்பிகியன் டிபியூல்ஸ் அண்ட் ரீனல் டிபியூல்ஸ். ஆர் மெல்பிகியன் டிபியூலுக்கு பதிலாக மெல்பிகியன் பாடின்னு கூட சொல்லலாம். மெல்பிகியன் டிபியூல்ஸ் ஆர் மெல்பிகியன் பாடி. மெல்பிகியன் பாடியில் என்னென்ன வரும், மெல்பிகியன் பாடியில் நம்மளுக்கு நம்பர் 1 குளோமெருலஸ், ரெண்டாவது பவுமன்ஸ் கேப்சியூல். ஓகே, குளோமெருலஸ் அண்ட் பவுமன்ஸ் கேப்சியூல். ரெண்டாவது ரீனல் டிபியூல். இதுல என்னென்ன வரும், இதுல பிசிடி, ஹென்லிஸ் லூப், டிசிடி. ஓகே, டிசிடி. அப்போ கலெக்டிங் டிபியூல் வராதா, கலெக்டிங் டிபியூல் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நெஃப்ரான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிங் டிபியூல் நெஃப்ரானோட ஒரு பார்ட் கிடையாது. சரியா. சோ ஃபைனலி நெஃப்ரான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்டிங் டக்ட். இது என்னது அப்படின்னு யாராச்சும் கேட்டா என்ன சொல்வீங்க, காமன் கலெக்டிங் டக்ட் ஃபார் கலெக்டிங் tubule for nephrons. Many nephrons, more than one nephrons. Okay, more than one nephrons. So one by one structure பார்க்கலாமா. First நம்ம பார்க்க போறது Malpighian tubules, that is glomerulus and Bowman's capsule பத்தி பார்க்கலாம். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸையும் அப்பப்பவே பார்த்துட்டு போறலாம். அண்ட் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் அதுலயே வந்துடும். இல்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன்ல நம்ம இதோட டீடைல் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். சரியா. ஓகே, நவ் குளோமெருலஸ் அண்ட் பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொன்னா நம்மளோடது எப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குளோமெருலஸ் அது எப்படி ஃபார்ம் ஆகும்,
ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கும் afferent arteriole. blood வந்து என்ன ஆகும் உள்ள வருமா? ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணும், அந்த blood என்ன வரும் கிட்னிக்கு போகும் இல்லையா? ஸோ கிட்னிக்கு உள்ள வர்ற அந்த blood வெசல்ஸ் எடுத்துட்டு வரும்ல, அதுதான் ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் என்னவா மாறும்? ஆர்டரியோலா கன்வெர்ட் ஆகும். ஆர்டரி என்னவா மாறும்? ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸா கன்வெர்ட் ஆகும். அண்ட் இந்த ஆர்டரியோல்ஸ் டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னவாகும்? ஒரு ஆர்டரியோல் இருக்கும். அந்த ஆர்டரியோல் கேபிலரியா டிவைட் ஆகும். என்னவா டிவைட் ஆகும்? கேபிலரியா டிவைட் ஆகும். இந்த கேபிலரி என்ன ஃபார்ம் பண்ணும்? இன்னொரு ஆர்டரியோல் ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்க இடையில ஃபார்ம் ஆகிறது தான் நம்மளோட கேபிலரிஸ். இங்க இடையில ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? கேபிலரிஸ். இங்க இடையில ஃபார்ம் ஆகிறது தான் கேபிலரிஸ். அப்போ இது என்னது? நம்மளோட afferent arteriole. what is this? this is afferent. இதுதான் நம்மளோட afferent arteriole. இதுதான் நம்மளோட என்னது? this is efferent arteriole. efferent arteriole. afferent arteriole and efferent arteriole. இதுதான் நம்மளோட glomerulus. what is this? this is glomerular capillary. glomerular capillary. glomerular capillary. இதுக்கு ஜஸ்ட் கீழ ஒரு கப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் கீழ என்ன இருக்கும்? ஒரு கப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேரு பவுமன்ஸ் capsule. அந்த கப் ஷேப்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? பவுமன்ஸ் capsule. what is this called? this is called பவுமன்ஸ் capsule. பவுமன்ஸ் capsule. all right, இதுக்கு பேரு பவுமன்ஸ் capsule. now இப்போ glomerulus and பவுமன்ஸ் capsule இந்த ஸ்மால் ரீஜனை மட்டும் நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றேன். all right, இந்த ஸ்மால் ரீஜனை மட்டும் என்ன பண்றேன்? நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றேன். இந்த இடத்துல இதை விரிவுபடுத்துறேன். சரியா? ஓகே ரைட். எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் your blood vessel. சரி, அது என்னது? this is that capillaries. இதுல கேபிலரியோட blood vessel. அது கீழே நம்மளோட பவுமன்ஸ் capsule இருக்கு. சரியா? இது என்னது? நம்மளோட பவுமன்ஸ் capsule. இந்த ஓகே பவுமன்ஸ் capsule. now இந்த இடத்துல என்ன இருக்கும்? blood vesselக்குள்ள எண்டோதீலியம் present ஆயிருக்கும். கரெக்டா? எஸ், எண்டோதீலியம் present ஆயிருக்கும் இங்க. கரெக்டா? அதோட பேஸ்மெண்ட் மெம்பரேனோட இது இங்க present ஆயிருக்கும் because it's epithelial membrane. epithelial membrane. சரி, கீழ என்ன இருக்கும்? இடையில கேப் இருக்கும், இன்டர்ஸ்டிஷியம் கேப் இருக்கும். கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேரு என்னது? ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் கால்ட் போடோசைட்ஸ். இங்க என்ன இருக்கும்? ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்க பவுமன்ஸ் கேப்சூலோட இந்த ரீஜன்ல இங்க என்ன இருக்கும்? ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேரு போடோசைட்ஸ். அதுக்கு பேர் என்ன? போடோசைட்ஸ். ஆல்ரைட், போடோசைட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு போடோசைட்ஸ் இருக்கும். கிளியர்? சரி, நவ் அதை சுத்தி என்ன இருக்கு? ஸோ போடோசைட்ஸ்னா இதோட நியூக்ளியஸ் இருக்கு. சரி, போடோசைட்ஸை தனியா பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் ஒரு நியூக்ளியஸோட இதோட நியூக்ளியஸோட போடோசைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். போடோசைட்ஸோட ரோல் என்ன? இந்த குளோமருலஸ்ல இப்படி அட்டாச் ஆயிரும். இந்த ஆங்கர் பண்ணி இப்படி அட்டாச் ஆயிரும் பவுமன்ஸ் கேப்சூல்ல. ஸோ ஃபில்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும், ஃபில்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான் இதோட வேலை. சரியா? இதை சுத்தி ஸோ நம்ம பவுமன்ஸ் கேப்சூல் அப்படி பார்த்தா ரெண்டு ரீஜனா பிரிச்சிடலாம். ஒன்னு உள்ள இருக்கிற லேயர், இன்னொன்னு வெளியில இருக்கிற லேயர். உள்ள இருக்கிற லேயருக்கு பேரு போடோசைட்ஸ். இதுக்கு பேர் என்ன? இந்த செல்ஸ் எல்லாம் என்னது? வாட் இஸ் திஸ் கால்ட்? போடோசைட்ஸ். போடோசைட்ஸ். அப்போ வெளியில இருக்கிற லேயர் என்ன? வெளியில இருக்கிறது பிளாட் எபிதீலியல் செல்ஸ். இதுல என்னது? பிளாட் எபிதீலியல் செல்ஸ். சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியல் செல்ஸ். simple squamous epithelial cells or flat epithelial cells. All right, simple squamous epithelial cells or flat epithelial cells. Am I clear? புரிஞ்சிருச்சா? Yes. Okay, now இதோட functions நான் அப்புறம் பார்க்கிறேன். பட் blood என்ன ஆகும்? blood இந்த வழியா உள்ள என்டர் ஆகும். blood என்ன ஆகும்? இது வழியா நம்ம blood இது வழியா உள்ள என்டர் ஆகும்.
then capillaries குள்ள போகும் and then efferent arteriole வழியா வெளியே போகும். And during this என்ன ஆகும் அப்படின்னா இங்க நிறைய pressure create ஆகும் and because of that only filtration இங்க நடக்குது. Clear? Okay. So this is Malpighian body. இது என்னது Malpighian body. அதுக்கப்புறம் Malpighian body நம்ம வந்து முடிஞ்சதா? சரி. வேற என்னது? Next is அடுத்தது renal tubule. அடுத்தது renal tubule. பார்க்கலாமா? சரி. Renal tubules. Renal tubules la first another PCT. Okay, so proximal convoluted tubule. This is the first one. Okay, that is proximal convoluted tubule. Proximal convoluted tubule, that is PCT. font மாத்திரலாம் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது புரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு PCT proximal convoluted tubule. Okay, proximal convoluted tubule. Now இது எப்படி இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் they are lined by என்னது எது லைன் பண்ணியிருக்கோம் they are lined by brush bordered ciliated cuboidal epithelial tissue. Okay, lined by brush bordered ciliated cuboidal epithelial tissue. All right. Okay, now இது எப்படி இருக்கும் ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் இங்க என்ன நடக்கும் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் அதனால தான் இந்த இடத்துல brush bordered ciliated epithelium இருக்கு because of selective reabsorption. சரி நம்ம தனித்தனியா படிக்காம ஒண்ணாவே படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு எப்போ blood வந்து இங்க afferent arteriole வழியா உள்ள என்டர் ஆகுது ஸோ afferent arteriole வழியா blood உள்ள என்டர் ஆன உடனே இந்த இடத்துல என்ன ஆகுது இந்த இடத்துல நம்மளோட pressure create ஆகுது இங்க ஒரு pressure create ஆகுது இங்க diameter எப்படி இருக்கு வைடா இருக்கு இங்க diameter எப்படி இருக்கு narrow-வா இருக்கு இந்த இடத்துல glomerulus ஆல்ரெடி என்ன இருக்கும் they will have some blood இங்க கொஞ்சோண்டு blood முன்னாடியே இருக்கும் அப்போ இங்க இருக்கிற blood ஓகே இங்க இருக்கிற இந்த blood ஆல்ரெடி ஒரு சில pressure இங்க வச்சிருக்கும் இங்க என்ன பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஒரு சில pressure இங்க வச்சிருக்கும் and இங்க புதுசா வர blood அது ஒரு சில pressure எடுத்துட்டு வரும் hydrostatic pressure இங்க இருக்கும் blood osmotic pressure okay blood colloidal osmotic pressure இங்க என்ன இருக்கு இங்க diameter ஒல்லியா இருக்கு இங்க குண்டா இருக்கு சோ குண்டா இருந்து இங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒல்லியா இருக்கிறதுக்கு போனா இங்க additional pressure create ஆகும் இந்த மூணு pressure இங்க create ஆகறனால இந்த இடத்துல என்ன ஆகும் இங்க இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி நம்ம பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வந்துரும் என்ன ஆயிரும் பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வந்துரும் சோ இங்க வர இந்த மெட்டீரியல் இந்த பவுமன்ஸ் கேப்சூலோட இது லியூமன் சோ பவுமன்ஸ் கேப்சூலோட லியூமன்ல வந்து டெபாசிட் ஆகிற இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன இந்த மெட்டீரியலுக்கு பேரு glomerular filtrate இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன glomerular filtrate which means இந்த filtration முடிஞ்சு இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற மெட்டீரியல் glomerular filtrate and இந்த entire processக்கு பேர் என்ன இந்த entire processக்கு பேரு glomerular filtration இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் ultrafiltration
glomerular filtration or ultrafiltration. இதுதான் நம்ம physiology number 1. That is urine formation ஓட first step ultrafiltration தான். Alright? Ultrafiltration முடிஞ்சுதா? சரி. இந்த ultrafiltration முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற இந்த glomerular filtrateல என்னென்ன கண்டென்ட் இருக்கும்னு யாராச்சும் தெரியுமா? இங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கும்? அதுதான் நம்மளோட क्वेश्चन. ஓகே, என்னென்ன கண்டென்ட் இருக்கும்னு யாருக்காச்சும் தெரியுமா? எஸ், கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். சரி, சொல்லிடலாம். பிளட்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸெப்ட் என்னது? except proteins and blood cells. Except proteins and blood cells, மீதி bloodல இருக்கிற பிளாஸ்மால இருக்கிற எல்லாமே இருக்கும்னு வைங்க. மத்தது பிளாஸ்மால bloodல இருக்கிற எல்லாமே blood minus proteins and blood cells, அதுதான் நம்மளோட glomerular filtrate. Glomerular filtrate is equal to blood minus these things. All right, now ஒரு நாளைக்கு இது எக்கச்சக்கமான 180 லிட்டர் glomerular filtrate ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு இப்போ ஒன் டேல எவ்வளோ? 1 is equal to 180 லிட்டர்ஸ்ல glomerular filtrate ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா அத்தனையுமே யூரினா கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகுது? மீதி எல்லாமே ரீஅப்சார்ப் ஆயிருது. மீதியெல்லாம் என்ன ஆயிருது? ரீஅப்சார்ப் ஆயிருது. எங்க ரீஅப்சார்ப் ஆகுது? பிசிடில ரீஅப்சார்ப் ஆயிருது. சரி, பிசிடில நம்மளுக்கு ரீஅப்சார்ப் ஆயிருதா? ஓகே, எப்படி ரீஅப்சார்ப் ஆகுது? சோ பிசிடி நம்ம கிட்ட இருக்கீங்க, ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். இந்த ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல்ல ciliated epithelium இருக்கும். ciliated cuboidal epithelium. ஓகே, ciliated cuboidal epithelium. நான் எல்லாமே வரையல, நான் கொஞ்சோண்டு மட்டும் வரையறேன், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ciliated இந்த மாதிரி சீலியா இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் brush bordered epithelium. brush bordered cuboidal epithelium. ஏன் இந்த மாதிரி brush bordered இருக்கு? இது ரெண்டு சைடுமே இருக்கும், இங்கேயும் இருக்கும். சரியா, நான் சும்மா வரையல, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வரையாம இருக்கேன். மற்றபடி மொத்தத்துலயும் இருக்கும், ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ இதனது ciliated, that is brush bordered epithelium. இது ஏன் brush bordered epithelium இருக்கு? ஏன்னா இங்க வர இந்த ஃபில்ட்ரேட் ரீஅப்சார்ப் ஆகணும். 100% எல்லாமே என்ன ஆகக்கூடாது? எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனால என்ன பண்ணணும்? செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். நம்மளுக்கு எந்த மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு தேவையோ பாடிக்கு, ஓகே, எந்தெந்த மெட்டீரியல் நம்ம பாடிக்கு தேவையோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரீஅப்சார்ப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வாட்டர் ரிலீஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது 100% என்ன ஆயிரும்? ரீஅப்சார்ப் ஆயிரும். சோடியம் இது நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம். சோடியம் என்ன பண்ண வேண்டாம்? ரிலீஸ் பண்ண வேண்டாம். அப்போ என்ன ஆயிரும்? அப்போ இது 70% இது வந்து இங்கேயே பிசிடில ரீஅப்சார்ப் ஆயிரும். அதே மாதிரி தான் பைகார்பனேட், அதே மாதிரி தான் என்னது அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரி தான் குளுக்கோஸ். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணி ரீஅப்சார்ப் பண்ணிடுவோம். யூரியா ரீஅப்சார்ப் பண்ணுமா? பண்ண மாட்டோம். ஏன்னா யூரியா தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுமே. யூரியா, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், ட்ரக்ஸ் இதெல்லாமே ரீஅப்சார்ப் ஆகாது. ஆனா எதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவையோ அதை நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிடணும். ஓகே, எதெல்லாம் எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு தோணுதோ அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிடணும். எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாமே எலிமினேட் பண்ணிடணும். ரீஅப்சார்ப் அது பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் பிசிடியோட ரோல், தட் இஸ் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இங்க அப்சார்ப்ஷன் எப்படி நடக்கும்? ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா அது பாசிவ் ப்ராசஸா நடக்கும். ஒரு சிலது ஆக்டிவ் ப்ராசஸ்ல நடக்கும். ஒரு சிலது எப்படி பாசிவ் ப்ராசஸ்ல நடக்கும், இன்னொன்னு அப்சார்ப்ஷன், இன்னொன்னு ஆக்டிவ் ப்ராசஸ்ல நடக்கும். இப்போ நம்ம வாட்டர் இருக்குன்னு வைங்க, வாட்டர் அப்படியே வித்தவுட் எனர்ஜி மூவ் ஆயிரும். சரியா, வாட்டர் என்ன ஆயிரும்?
ஓகே சோடியம் என்ன ஆயிரும் சோடியம் குளுக்கோஸ் இது எல்லாமே ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன்ல ரீஅப்சார்ப் ஆகும் இல்லையா நம்ம வாட்டர் பாசிவ் ஆர் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் எப்படி ஆஸ்மோசிஸ் இதுதான் மெயின் இல்லையா இங்க சரி சோ இது வந்து ரீஅப்சார்ப் ஆயிரும் கிளியரா புரிஞ்சிருச்சா சரி ரீஅப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும்ல என்னது ரீஅப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் மெட்டீரியல் இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேட்ல இருக்கும்ல இது எங்க போகும் நெக்ஸ்ட் நம்மளோட PCT முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போகும் DCT நெக்ஸ்ட் எங்க போகும் DCT ஆனா DCTக்கு முன்னாடி ஒரு டியூப் இருக்கு ஓகே நம்ம அது சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் போகும் ஹென்லிஸ் லூப் Henle's loop Henle loop ஹென்லிஸ் லூப்ல ரெண்டு லூப் இருக்கு ஹென்லிஸ் லூப்ல ரெண்டு பார்ட் இருக்கு ஓகே நான் இங்க வரைஞ்சிடுறேன் எழுத வேண்டாம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன் ஃபர்ஸ்ட் திக் செக்மெண்ட் அதுக்கப்புறம் தின் செக்மெண்ட் அதுக்கப்புறம் thin segment then thick segment and அதுக்கப்புறம் next DCT போயிடும் all right now இது Henle's loop இந்த Henle's loopல இது PCT கூட கனெக்ட் ஆயிருக்கும் so இங்க இருந்து Henle's loop ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க so in the region of Henle's loop it is called descending loop of Henle descending loop of Henle and in the region ascending loop of Henle reason very simple reason என்னது reason very simple என்ன reason ultra filtration பண்ணதுக்கு அப்புறம் இந்த filtrate PCT ல இருந்து இந்த filtrate PCT ல இருந்து நெக்ஸ்ட் இப்படிதான் என்ன ஆகும் filtrate மூவ்மெண்ட் இருக்கும் சோ பெரியல இருந்து larger to smaller போகுதா மேல இருந்து கீழ வருதா அதனால இதுக்கு பேரு descending loop of Henle அதுக்கு அப்புறம் இந்த filtrate இப்படி டர்ன் ஆகி ஹேர்பின் பெண்ட் ஆக்கி கீழ இருந்து மேல போகும் அதனால தான் இதுக்கு பேரு ascending loop of Henle very simple இது descending limb இது ascending limb of Henle now இதுலயே இந்த டிசெண்டிங்லயே பாத்தீங்கன்னா இது என்னது thick segment and இது என்னது thin segment இது என்னது இங்க thin segment and இது என்னது thick segment என்னது thin segment எல்லாமே என்னது they will have simple squamous epithelium they will have simple squamous epithelium அப்போ இங்கிருந்து water reabsorption ஈஸியா இருக்கும் and thick segment எல்லாமே என்ன இருக்கும் cuboidal epithelium அதனால இங்க என்ன இருக்கும் இங்கிருந்து salts reabsorption active transportல நடக்கும் salts ஓட transportation salts ஓட movement absorption இதெல்லாமே எங்க என்ன இருக்கும் active transportல நடக்கும் சோ அதனால தான் இங்க cuboidal epithelial இருக்கு cuboidal இருக்கறனால தான் இங்க ஆக்டிவ்ல இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் ரைட் நவ இப்போ என்ன ஆகும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நெக்ஸ்ட் DCT அடுத்து என்னது DCT சோ இங்க இருந்து நெக்ஸ்ட் போகிறது தான் இதுதான் நம்மளோட DCT distal convoluted tubule இங்கேயும் என்ன இருக்கு brush bordered cuboidal brush bordered ஆனா இங்க brush border அவ்ளோ இருக்காது not very well developed brush bordered cuboidal epithelium brush bordered கம்மியா இருக்கும் but cuboidal epithelium நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் okay so brush bordered cuboidal epithelium clear now இங்க என்ன நடக்கும் tubular excretion இப்போ நமக்கு சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம்னு வைங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம்
இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது அவ்வளோ ப்ராப்பரா ஃபில்டர் ஆகல. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு பிளட் இருக்காது, பிளட் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஹார்ட் எவ்ரி செகண்ட் பம்ப் பண்ணிட்டு தானே இருக்கு. ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணுது அப்படின்னா ஹார்ட் பம்ப் பண்றது எவ்வளோ பிளட் பம்ப் பண்ணுதோ அதோட 1/5 அமௌண்ட் ஆஃப் பிளட் கிட்னிக்கு போகும் ஃபில்ட்ரேஷனுக்காக. 1/5 இங்கிருந்து எவ்வளவு போகும்? இங்கிருந்து குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது குளோமெருலார் கேபிலரியில இருந்து இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு 1/5 ஆஃப் டோட்டல் கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட் டோட்டல் கூட எழுதக்கூடாதுன்னு வைங்க. 1/5 ஆஃப் த கார்டியாக் அவுட்புட். ஸோ 1/5 ஆஃப் த கார்டியாக் 1/5 of the cardiac output. 1/5 of the cardiac output. Clear? 1/5 of the cardiac output. ஸோ அவ்வளோ பிளட் போயிட்டு இருக்குன்னா பிளட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல டைம் டியூரேஷன் ஃபில்ட்ரேஷனுக்கு ரொம்ப கம்மி. ஸோ கிடைக்கிற டைம்ல அதனால என்ன பண்ண முடியாது? ஃபில்டர் பண்ண முடியாது. கிடைக்கிற டைம்ல அதனால ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அதனால அது எக்ஸஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் எங்க இந்த டிசிடிக்கு செக்ரீட் ஆயிரும். இந்த டிசிடில என்ன ஆயிரும்? செக்ரீட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் டியூபுலர் செக்ரீஷன். இதுக்கு பேர் என்னது? டியூபுலார் செக்ரீஷன். சரியா? டியூபுலார் செக்ரீஷன். கிளியரா புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ என்ன நடக்கும்? இந்த நான் இங்க சொல்றேன் பிசிடில, ஐ மீன் இந்த ஹென்லிஸ் லூப்ல. ஃபர்ஸ்ட் ஹென்லிஸ் லூப்ல இது வந்து டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி நான் உங்களுக்கு டயக்ராம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கீழே குமிஞ்சிட்டேன். சரியா? உங்களுக்கு டயக்ராம் கிளியரா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சைடில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதனால தான் இப்படி கீழே குமிஞ்சிட்டேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டயக்ராம் இப்போ கிளியரா தெரியுது. நவ் இது என்னது? டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி, ஓகே, திஸ் இஸ் த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி என்ன ஆகும்? இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லில குளோமெருலார் ஃபில்ட்ரேட் கீழே வருது. இந்த ரீஜன், இந்த திக் ரீஜன், இட் இஸ், நோட் பண்ணிக்கோங்க, not permeable to water. This is not permeable to water. ஆனா பட் மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க? ஏன்னா இந்த ரீஜன்ல திக் ரீஜன் கம்மியா தான் இருக்கும். But this entire, this descending loop of Henle, it is permeable to water because of the thin segment. But இது என்னது? descending loop of Henle is permeable to water and ascending loop of Henle is permeable to salt. Descending loop of Henle is impermeable to salt, but ascending loop of Henle, it is impermeable to water. Clear? நம்மளோட descending loop of Henle, it is impermeable to salt but permeable to water. Ascending loop of Henle, impermeable to water but permeable to salts. ஸோ என்ன ஆகும்? இந்த ஃபில்ட்ரேட் இங்க வந்தோடனே இங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆயிரும், ஆனா சால்ட் உள்ள போயிரும். வாட்டர் என்ன ஆயிரும்? ரீஅப்சார்ப் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல சால்ட் உள்ள போயிரும். ஸோ சால்ட் மறுபடியும் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் சால்ட் ஆட் ஆகும். இந்த அப்சார்ப் ஆயிருக்க இந்த சால்ட் உள்ள போகும். அண்ட் தென் திஸ் சால்ட் வில் மூவ் வேர்? ஹியர், அசெண்டிங் லூப். இங்கிருந்து சால்ட் வெளியே வந்துடும், ஆனா வாட்டர் உள்ள போயிரும். ஸோ சால்ட் என்ன ஆயிரும்? வெளியே போயிரும். சால்ட் வெளியே போனோன்னு இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட என்டையர் ஒரு நெஃப்ரான் நான் வரையறேன்.
இது என்னது கலெக்டிங் டக்ட். சரியா? now இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட blood vessels இருக்கு. இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது, blood vessel, blood உள்ள போகுதா, blood vessel இதுதான் நம்மளோட blood vessel. ஸோ இந்த இடத்துல capillary இங்க ஃபார்ம் ஆயிருச்சு அண்ட் இங்கிருந்து blood vessel வெளியே வருது. இங்கிருந்து வர இந்த blood vessel இதை காயில் பண்ணும், தென் இதையும் காயில் பண்ணும். இந்த மாதிரி காயில் பண்ணி இங்கிருந்து இந்த blood vessel என்ன ஆகும், இங்கிருந்து கீழே வரும், இதுக்கு பேரலா ரன் ஆகும் அண்ட் இப்படி வெளியே போகும். இந்த இடத்துல இது வெளியே போகும்போது வென்யூலா வெளியே போகும். ஓகே, என்ன ஆகும், வென்யூலா வெளியே போகும். ஸோ இந்த இடத்துல இது வென்யூலா போகும். ஓகே சரி, இது வந்து இப்படி கூட நம்ம பார்க்கல, எப்படி பண்ணலாம், just for your understanding. Okay, just for your understanding. இது capillaries, என்னது இது capillaries, இது arteries. so arteries, veins என்னவா மாறுது இந்த இடத்துல capillaries ஆ மாறுது. சரியா? அது என்னது capillaries. so இது இப்படிதான், just for understanding இப்படி வரைஞ்சிருக்கேன், just capillaries ஆ மாறுது. now இப்போ இங்க வருதுல இந்த blood vessel, இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் peritubular capillaries. இதுக்கு பேர் என்ன, peritubular capillaries. what is this called, peritubular capillaries. இது என்னது, peritubular capillaries தான். ஆனா இது வருதுல parallel ரன் ஆகுதுல, இது பேர் vasa recta. vasa recta. okay, what is this, vasa recta. now இது capillary of vasa recta. அப்போ இந்த vasa rectaலயும் blood மேல இருந்து இப்படி கீழே வரும் and இங்கிருந்து blood கீழ இருந்து மேல போகும். அப்போ இந்த vasa rectaக்கு பேரு descending vasa recta, இந்த vasa rectaக்கு பேரு ascending vasa recta. ஓகே, சோ என்ன ஆகும் அப்படின்னா இங்க உள்ளுக்குள்ள ஃபில்ட்ரேட் போகும். உள்ளுக்குள்ள என்ன போகும், உள்ள ஃபில்ட்ரேட் ஓடிட்டு இருக்கும், உள்ள ஃபில்ட்ரேட் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து சோடியம் என்ன ஆகும், சோடியம் இங்கிருந்து இங்க மூவ் ஆகும். இங்க வர இந்த சோடியம் என்ன ஆயிரும், வெளியே வந்துடும் அண்ட் இதுக்குள்ள பூந்துரும். அண்ட் இங்கிருந்து சோடியம் எங்க போகும், நெக்ஸ்ட் இங்க போகும். இங்கிருந்து சோடியம் வெளியே வந்து இதுக்குள்ள என்டர் ஆயிரும். இந்த மாதிரி சோடியம் மாதிரி மாதிரி மாறி 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 இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர். கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர், மல்டிப்ளையர் அண்ட் கவுண்டர் கரண்ட். ஓகே, மொத்தமாவே இதுக்கு பேர் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். இதுக்கு பேர் என்னது, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அதே மாதிரி இங்கிருந்து வாட்டர் வெளியே வருமா, இங்கிருந்து வெளியே வர இந்த வாட்டர், இங்கிருந்து வெளியே வர இந்த வாட்டர் இதுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, இதுக்குள்ள என்டர் ஆகும். ஆல்ரைட், ஸோ வாட்டர் இங்கிருந்து வெளியே வருது அண்ட் இதுக்குள்ள என்டர் ஆகுது. அதே மாதிரி இங்கிருந்து என்ன ஆகும், இங்கிருந்து வாட்டர் உள்ள போகும். ஸோ என்ன ஆகும், வாட்டர் உள்ள போனோம்னா சோடியம் வெளியே வரும். இதுக்குள்ள சோடியம் உள்ள போனோம்னா இங்கிருந்து வாட்டர் வெளியே ஜம்ப் ஆயிரும். ஸோ என்ன நடக்குது, இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, வாட்டருக்கும் சோடியமுக்கும் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதுக்கு பேரு கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் அண்ட் கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டும் சேர்ந்து தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஏன் இந்த மாதிரி ப்ராசஸ் இங்க நடக்குது, இது எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா இதுதான் நம்மளோட மெடுலரி பிரமிட். இங்க நம்மளுக்கு அஃபரண்ட் ஆர்டரியோல், இஃபரண்ட் ஆர்டரியோல், குளோமெருலஸ், சரியா, இங்க பௌமன்ஸ் கேப்சூல், பிசிடி எல்லாம் இருக்கும் அண்ட் ஹென்லிஸ் லூப் உள்ளே இருக்கும். என்ன இருக்கும், ஹென்லிஸ் லூப் உள்ளே இருக்கும் அண்ட் வெளியே வந்தா டிசிடி, தென் கலெக்டிங் டிபியூல். ஸோ நம்மளோட ஹென்லிஸ் லூப் அண்ட் கலெக்டிங் டிபியூல் எங்க இருக்கும், மெடுலரி பிரமிடுக்குள்ள இருக்கும். ஆல்ரைட், ஒரு சில நெஃப்ரானோட கலெக்டிங் டிபியூல் அண்ட் ஹென்லிஸ் லூப் மொத்தமா வெளியே இருக்கும், கொஞ்சோண்டு மட்டும் உள்ள இருக்கும். எனிவேஸ் மெடுலரி பிரமிட்ல என்ன நடக்குது அப்படின்னா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் நடக்குது. ஏன் நடக்குது, ஸோ தட் அங்க மெடுலரி பிரமிட்ல ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் ஆகணும், pH பேலன்ஸ், யூரியா பேலன்ஸ், ஸோ அங்க இருக்கிற கெமிக்கல் பேலன்ஸ் அதெல்லாம் மெயின்டைன், ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இங்க மெடுலரி பிரமிட்ல நடக்குது. சரியா?
சரி, சோ இங்க அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஃபில்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிசிடிக்கு வரும். அங்க செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். தென் கீழ வரும். இங்க இருந்து வாட்டர் அண்ட் யூரியா அந்த ப்ராசஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் நடக்கும். அண்ட் தென் ஃபில்ட்ரேட் எங்க மூவ் ஆகும்? டிசிடிக்கு மூவ் ஆகும். அங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்சஸ் எல்லாமே டிசிடில செக்ரீட் ஆகும். அண்ட் தென் ஃபைனலி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? சேர்ந்து யூரினா நம்ம கலெக்டிங் டக்டுக்கு வரும். இந்த கலெக்டிங் டக்ட்ல இருந்து அது வெளியே டக்ட் ஆஃப் பெலினி வழியா வெளியே வந்துடும். டக்ட் ஆஃப் பெலினி இது வழியா என்ன ஆயிரும்? வெளியில மேஜர் கேலிக்ஸ்ல வந்து செக்ரீட் ஆயிரும். ஓகே, மேஜர் கேலிக்ஸ்ல வந்து செக்ரீட் ஆயிரும். நவ் இந்த கலெக்டிங் டக்ட்ல இனிஷியல் 80-90 portion 80-90% of the region they are lined with columnar epithelium. They are lined with columnar epithelium. And balance இருக்கிற 20% என்ன இருக்கும்? 20% cuboidal epithelium. இந்த cuboidal epithelium இருக்கிற இந்த ரீஜன்ல இருந்து யூரியா, சப்போஸ் யூரியா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்ல யூரியா ரொம்ப இந்த இடத்துல கம்மியா இருக்கு, அங்க தேவைப்படுதுன்னு தோணுச்சு அப்படின்னா இங்கிருந்து யூரியா ரீஅப்சார்ப் ஆயிரும். இல்லைன்னா வெளியே போயிடும். நம்ம பாடிக்கு யூரியா 100% யூரியா எல்லாமே எலிமினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பண்ணிட்டேன்னா முடிஞ்சது கதை. பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கணும், ஈக்குலிபிரியமா இருக்கணும். எதுவுமே அதிகமாகவும் எதுவுமே கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும். சரி, அதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும். கிளியர்? இதுதான் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் அண்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ரெண்டுமே நம்ம படிச்சாச்சு. இங்கே கரெக்டா என்ன பண்ணியாச்சு? ரெண்டுமே படிச்சாச்சு. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் என்ன பண்ணியாச்சு? நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் படிக்க போறது ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட் என்னது? ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஆல் ரைட், ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஆல் ரைட், இந்த ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன்ல என்னது அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ என்னது? சப்போஸ் நம்ம பாடியில ஏதாவது பிளட் வால்யூம் கம்மியா இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கார்டியாக் அவுட்புட், கார்டியாக் அவுட்புட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5040 ml ஆஃப் பிளட் இருக்கு. ஓகே, ஸோ இதோட 1/5 அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் எங்க போகும்? அப்ராக்சிமேட்லி 1000 ml ஆஃப் பிளட் தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்கு போகும். அப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால, ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மளோட கிட்னிக்குள்ள போகிற பிளட் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? கிட்னிக்கு போற பிளட், ஸோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட கிட்னி. இந்த கிட்னிக்கு போற பிளட் கம்மியா இருக்கு, போற பிளட் கம்மியா இருக்கு, 650 ml இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? கிட்னில இருக்கிற நெஃப்ரான், இந்த இடத்துல இந்த கிட்னில இருக்கிற இந்த நெஃப்ரான்ல ஜேஜி அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜேஜி அப்பேரட்டஸ். இப்போ ஜேஜி அப்பேரட்டஸ் அப்படின்னு என்ன? 3 செல்ஸ் இருக்கும். ஒன்னு மேக்யூலா டென்சா, மேக்யூலா டென்சா அப்படிங்கிற செல் இருக்கும். ரெண்டாவது ஓகே, ரெண்டாவது ஜேஜி செல் அண்ட் இடையில கனெக்டிவ் செல் டிஷ்யூஸ். இது எல்லாம் சேர்ந்தா இதுக்கு பேரு ஜேஜி அப்பேரட்டஸ். இதுதான் என்னது? ஜேஜி அப்பேரட்டஸ். இது என்ன பண்ணும்? இந்த ஜேஜி அப்பேரட்டஸ், இந்த ஜேஜி அப்பேரட்டஸோட ரோல் டு ப்ரொடியூஸ் ரெனின். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ரெனின் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஓகே, அப்ப என்ன ஆகும்? 650 ml தான் பிளட் கிட்னிக்குள்ள வருது அப்படின்னா இந்த ஜேஜி அப்பேரட்டஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? ரெனின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த ரெனின் எங்க போகும்? இந்த ரெனின் போகும் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். எங்க? பிளட்ல, பிளட் ஸ்ட்ரீம்ல போகும். பிளட் வெசல்ஸ், பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். இந்த பிளட் ஸ்ட்ரீம்ல, ஓகே, இந்த பிளட் ஸ்ட்ரீம், ஸோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்னு வைங்க. இதுதான் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம். இந்த பிளட் ஸ்ட்ரீமுக்கு உள்ள போகுது. ஸோ இங்க ரெனின் இங்க வந்துருச்சு. ஆல்ரெடி பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணும்? நம்மளோட ஒரு ஆர்கன் இருக்கும், அதுக்கு பேர் தான் லிவர். இந்த லிவர் என்ன பண்ணும்? லிவர் தே வில் செக்ரீட், என்ன பண்ணுவாங்க? ஒரு புரோட்டீன் செக்ரீட் பண்ணும், ஆன்ஜியோடென்சினோஜென் அப்படிங்கிற புரோட்டீன் எப்பவுமே செக்ரீட் ஆயிட்டு இருக்கும். இது இன்ஆக்டிவ் புரோட்டீன். இந்த ரெனின் என்ன பண்ணும்? இந்த இன்ஆக்டிவ் புரோட்டீன் மேல ஆக்ட் ஆகி இதை ஆக்டிவேட் பண்ணிரும். ஆக்டிவேட் பண்ணோன்னே இது என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆயிரும். ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆயிரும். ஆன்ஜியோடென்சின் 1 அப்படிங்கிறது பார்ஷியலி ஆக்டிவ் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். பட் இது பார்ஷியலி ஆக்டிவ் ஆயிருக்கு. இது நெக்ஸ்ட் எங்க போகும்? இந்த ஆன்ஜியோடென்சின் 1 எங்க போகும்? லங்ஸுக்கு போகும். எங்க போகும்? நம்மளோட
லங்ஸுக்கு போகும். அங்க லங்ஸ் என்ன பண்ணும்? லங்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு என்சைம் செக்ரீட் பண்ணும். லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலைல இருக்கிற எபிதீலியல் செல்ஸ் அது என்ன பண்ணும்? ACE அப்படிங்கிற ஒரு என்சைம் செக்ரீட் பண்ணும். ACE அப்படின்னா என்ன? ACE அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். என்னது? ஆஞ்சியோடென்சின் converting enzyme. Angiotensin converting enzyme. Angiotensin converting enzyme secrete ஆகும். அப்போ angiotensin converting enzyme AG2 that is angiotensin 1 angiotensin 2 வா கன்வெர்ட் பண்ணிரும். இந்த angiotensin 2 என்னது? Angiotensin 2 is a vasoconstrictor. Vasoconstrictor. Okay, இது என்னது? Vasoconstrictor. Alright, புரிஞ்சிருச்சா? So vasoconstrictor இது என்ன பண்ணும்? blood vessels contract பண்ணும். அப்போ blood vessels contract பண்ணா என்ன ஆயிரும்? நம்மளோட blood volume increase ஆயிரும். கரெக்ட்டா? என்ன ஆயிரும்? blood volume increase ஆயிரும். blood volume increase ஆனோம்னா blood pressure increase ஆயிரும். clear? அப்போ blood pressure அதிகமா இருந்துச்சுனா கிட்னிக்கு போற இந்த 650 ml என்னவா மாறிரும்? maybe 900 or maybe 1000 ml ஆ மாறிரும். maybe அதுக்கு மேலயும் போகலாம். clear? என்ன பண்ணியாச்சு? நம்மளோட பிபியை கண்ட்ரோல் பண்ணியாச்சா? சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வேற எங்க போகும்? இது போகும் அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். இது எங்க போகும்? அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட்ல நம்மளோட அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கு. அட்ரினல் கார்டெக்ஸ். அங்க அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அட்ரினல் கிளாண்ட். இதுதான் என்னது? அட்ரினல் கிளாண்ட். அப்படின்னா அட்ரினல் கிளாண்டோட கார்டெக்ஸ் ரீஜன், வெளியில இருக்கிற இந்த ரீஜன்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு என்னது? அதுக்கு பேரு ஜோனா குளோமெருலோசா. ஜோனா குளோமெருலோசா. இந்த ஜோனா குளோமெருலோசா என்ன பண்ணும்? ஆல்டோஸ்டிரோன் செக்ரீட் பண்ணும். ஆல்டோஸ்டிரோன் என்ன செக்ரீட் பண்ணும்? ஆல்டோஸ்டிரோன். அப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும்? ஆல்டோஸ்டிரோன் செக்ரீட் பண்ணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆல்டோஸ்டிரோன்? ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும்? blood vessel contract பண்ணும். நம்பர் 1. ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும்? blood vessel contract பண்ணும். அது போக இந்த ஆல்டோஸ்டிரோன் எங்க வரும்? இந்த ஆல்டோஸ்டிரோன் கிட்னிக்கு வரும். கிட்னிக்கு வந்து கிட்னில டிசிடில, ஓகே, கிட்னில இருக்கிற டிசிடில வாட்டர் அண்ட் சோடியமோட ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். என்ன பண்ணும்? வாட்டர் அண்ட் சோடியமோட ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வாட்டர் அண்ட் சோடியமோட ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சு? blood volume as well as blood pressure increase ஆயிடுச்சு. கரெக்டா? blood vessel, sorry, blood pressure and blood volume ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிளியரா? புரிஞ்சுதா? வேற என்ன இருக்கு? இன்னொன்னு நம்மளோட ஒரு பிரச்சனை இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? நம்மளோட ADH. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ADH. இப்போ பிரெயின் இருக்குன்னு வைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஹைப்போதலாமஸ், இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஆல்ரைட், நான் இதுல போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ADH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். இதுக்கு பேரு வாசோப்ரெசின். அப்படின்னு கூட சொல்லலாம். ADH அப்படின்னா ஆன்டி டயூரேட்டிக் ஹார்மோன். ஸோ ஆன்டி டயூரேட்டிக் ஹார்மோன் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேரு வாசோப்ரெசின். இது என்ன பண்ணும்? இது போகும் நம்ம கிட்னில கலெக்டிங் டிபியூல் இருக்கா? இது கலெக்டிங் டிபியூல். கரெக்டா? சோ இந்த வாசோப்ரெசின் கலெக்டிங் டிபியூலுக்கு போயிட்டு இங்க இருந்து என்ன பண்ணும்? இங்க they will increase the permeability of வாட்டரோட பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிரும். which means இப்போ கலெக்டிங் டிபியூல்ல இருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிரும். சப்போஸ் நம்ம பாடியில தண்ணி கம்மியா இருக்கு, ஓகே, நம்ம தண்ணி கம்மியா குடிச்சிட்டு இருக்கோம்னாலும் இந்த ADH இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாடியில வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். அப்படி இல்ல தண்ணி குடிக்கல, நம்ம பாடியில வந்துட்டு நிறைய டிசென்ட்ரி போகிறோம் அப்படின்னா இந்த ADH வந்து கரெக்டா வேலை செய்யல. ADH என்ன பண்ணும்? டயூரசிஸை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு தான் ADH. ஸோ ADH ஓட ரோல் என்ன? prevent excess water loss. இதுக்கு பேர் தான் என்னது? diuresis அப்படின்னா excess water loss. so prevent diuresis.
diuresis. இதுதான் ADH ஓட வேலை. சப்போஸ் நம்ம பாடியில ADH அதிகமாயிருச்சு அண்ட் ஸோ பிளட் இது எல்லா விதத்துலயும் என்ன ஆயிடுச்சு, பிளட் பிரஷர் அதிகப்படுத்திட்டோம். பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அதனால அட்ரியம் என்ன அட்ரியம், நம்மளோட ரைட் அட்ரியம், ஹார்ட்ல இருக்கிற நம்மளோட ரைட் அட்ரியம் ஒரு காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ANF, தட் இஸ் அட்ரியல் natriuretic factor. அட்ரியல் natriuretic factor. இந்த அட்ரியல் natriuretic factor என்ன பண்ணும், இட்ஸ் a vasodilator. Vasodilator அப்படின்னா என்ன, vasodilatorனா dilates the blood vessels. So blood vessels, இப்போ பைப் இருக்குன்னு வைங்க, பைப் கான்ட்ராக்ட் பண்ணா பிரஷர் அதிகமாகும், அது டைலேட் பண்ணா பிரஷர் குறைஞ்சிரும், அண்ட் பிரஷர் குறைஞ்சோன்னா பிபி குறைஞ்சிரும். கிளியர்? இதுதான் இப்படிதான் நம்ம எக்ஸ்கிரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எது, நம்மளோட பிரெயின், நம்மளோட கிட்னி எல்லாமே. கிட்னில நம்ம ஜேஜி அப்பாரட்டஸ், நம்ம ஜேஜி செல்ஸ் இருக்குல்ல, ஆர் நெஃப்ரான் இருக்குல்ல, நெஃப்ரான் வந்து அதோட இன்னொரு வேலை இருக்கு. எரித்ரோபோயட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். நம்ம பாடியில பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன், ஓகே, நம்ம பாடியில இருக்கிற பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனோட மெயின் ரீசன் இதுவும் ஒண்ணுதான். எரித்ரோபோயட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். அந்த எரித்ரோபோயட்டினால தான் நம்ம பாடியில பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அந்த எரித்ரோபோயட்டின் போன் மேரோக்கு போயிட்டு அங்கிருந்து பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கிட்னி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் எரித்ரோபோயசிஸ். எரித்ரோபோயசிஸ் என்னது, ஆர்பிசி ப்ரொடக்ஷன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் என்னது, டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இப்போ டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் diuresis அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் லாஸ், எக்ஸசிவ் வாட்டர் லாஸ், நம்பர் 1. நம்பர் 2 யூரீமியா அப்படின்னா என்ன, யூரியா இன் த பிளட். இப்போ இது எதனால நடக்குது, glomerulonephrititis அப்படின்னா என்னது, inflammation of glomerulus. glomerulosோட இன்ஃப்ளமேஷனால தான் என்னது, glomerulonephritis நடக்குது. ஐட்டிஸ் அப்படின்னா என்னது, இன்ஃப்ளமேஷன். வாட் இஸ் ஐட்டிஸ்? ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். glomerulo அப்படின்னா glomerulus. ஓகே, நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா நெஃப்ரானோட வீக்கம். ஸோ அதான் glomerulonephritis. கிளியர்? சரி, அடுத்தது கிளைகோசூரியா அப்படின்னா என்னது, குளுக்கோஸ் இன் த பிளட், குளுக்கோஸ் இன் யூரின், not urea, sorry, ketone urea அப்படின்னா ketone bodies in urine. okay, ketone bodies in urine. okay, சரி. ஸோ நம்ம பாடியில் பிளட்ல யூரியா அதிகமாயிருச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இல்லையா. என்னது, டயாலிசிஸ். வாட் இஸ் தட்? அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். அப்படின்னா என்னது, டயாலிசிஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு செலோஃபேன் டியூப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு செமி பர்மியபிள் டியூப் இருக்கும். இந்த செமி பர்மியபிள் டியூபுக்குள்ள நம்மளோட பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட பிளட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செமி பர்மியபிள் டியூபுக்குள்ள நம்ம பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதை பாஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த பிளட்ல இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே என்ன ஆயிரும், இது ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். இந்த பெட்டிக்குள்ள என்ன ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும். இந்த நிறைய ஃப்ளூயிட் இருக்கும், இந்த ஃப்ளூயிடுக்குள்ள இது ஃபில்டர் ஆயிரும். ஓகே, என்ன ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும். ஸோ பிளட் இப்படி வெளியே வரும், இது வழியா உள்ள வரும். ஸோ பிளட் கலர்லேயே வேண்டாம், நான் வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளூயிட் இருக்கும், என்ன இருக்கும், ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடுக்கு பேரு டயலைசர். ஓகே, ஒரு டயலைசிங் ஃப்ளூயிட். சரியா, டயலைசிங் ஃப்ளூயிட். அண்ட் இந்த ஃப்ளூயிடுக்குள்ள என்ன ஆயிரும், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் உள்ள போயிடும். அண்ட் இந்த டயலைசிங் ஃப்ளூயிடுக்குள்ள நல்ல விஷயங்கள், நிறைய குட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சப்போஸ் பிளட்ல நியூட்ரியன்ட்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா இங்கிருந்து பிளட்குள்ளேயும் டிரான்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இங்கிருந்து பிளட்குள்ளேயும் டிரான்ஸ்போர்ட் ஆயிரும்.
அண்ட் இந்த சைக்கிளில் ரிப்பீட் பண்ணுவாங்க. இது எதுக்காக? ஆர்டிஃபிஷியல் கிட்னி இதுக்கு பேர் என்னது? ஆர்டிஃபிஷியல் கிட்னி. நம்ம கிட்னி கரெக்டான ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால தான் இது வந்து ரொம்ப பிரச்சனை. அண்ட் சீக்வன்ஸ் எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் உங்களோட கிட்னி எவ்வளோ வேலை செய்யுதோ, என்ன கண்டிஷனில் இருக்குது அதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கணும், ஓகே டயாலிசிஸோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது சொல்லி டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? எஸ். இதுக்கு மேலேயும் கிட்னி இது டயாலிசிஸ் பண்ணியும் கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு டோனர் கிட்ட இருந்து கிட்னி வாங்கி ஓகே நம்மளோட யூரினரி பிளாடருக்கு ஜஸ்ட் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆல்ரைட், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். கொஸ்டின்ஸ் பாருங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இட்ஸ் லைக் நம்பர் 1 என்னது? when is the site where the selective reabsorption takes place? Selective reabsorption எங்க நடக்கும்? Selective reabsorption of filtrate from glomerular occurs PCT. So PCT and DCT லலாம் selective reabsorption of filtrate நடக்கும். செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா மெயினா என்னது? நம்மளோட பிசிடி, மெயின் பிசிடி. பட் என்னன்னு பெயின் பிசிடி, பட் சம்டைம்ஸ் கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப் ஆகுதுல. ஸோ எங்க இது? டிசிடில இருந்து. ஸோ ஒரு சில ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் டிசிடில இருந்து நடக்கும். நேம் த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் ஃப்ரம் கிட்னிஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுது. யார் யூரியோட்டெலிக் அனிமல்ஸ் த எக்ஸ்கிரீட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரிக் ஆசிட் அண்ட் அ வேஸ்ட் அண்ட் அ பேஸ்ட் with a minimum discharge of water. ஏன்னா யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் இல்லை வாட்டர் கன்சர்வ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் தான் என்ன பண்ணும்? எக்ஸ்க்ரீட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான். ரைட் த காம்போசிஷன் ஆஃப் த ஸ்வெட் செக்ரீட்டட் பை த ஸ்வெட் கிளாண்ட். எஸ், ஸ்வெட் அப்படிங்கிறது அடிஷ்னல் அதர் எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா ஸ்வெட், டியர்ஸ், CO2, ஓகே CO2, sebum, saliva, etc. இது எல்லாம் தான் என்னது? அடிஷனல் அதர் எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்சஸ். இதுல ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும், வேக்ஸ் இதுல என்னென்ன இருக்கும்? இதுல நம்மளோட ஹைட்ரோகார்பன்ஸ், ஸ்டீரால்ஸ், தென் வேக்சஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இது நம்ம எக்ஸஸ் வாட்டரோட சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆயில், சீபம் இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணுவோம். கிளியர்? சம்மரி என்னென்ன படிச்சோம்? ஸோ கிட்னி பத்தி நம்ம படிச்சோம், நெஃப்ரான் பத்தி நம்ம படிச்சோம். தென் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. then regulation பார்த்தாச்சு. regulation of excretion. இதுல நம்ம இன்னொன்னு பார்த்தோம், கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமும் பார்த்தோம். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் வேற என்னது? டிசார்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரி, இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஹோம்ஒர்க் என்ன? Practice book back questions. All right? Chalo. அவ்வளவுதான். That's all for today. See you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. பட் தயவு செய்து ஹோம்ஒர்க் சொன்னதை முடிச்சிருங்க. See you all in the next class. நன்றி, வணக்கம்.